ராமாயணத்துல வாலிய யாராலையுமே தோக்கடிச்சிருக்க முடிஞ்சிருக்காது. இவரோட புகழ் உலகமெங்கும் பரவி இறுதியா லங்கேஸ்வரரான ராவணனோட காதுக்கு சென்றடையுது. இதை கேட்ட ராவணன், என்னை விட மிகப்பெரிய வீரனா அவங்க கூட நான் கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்னு தேடுறாரு. கடற்கரையோட ஓரத்துல தவ நிலையில இருந்த வாலியை கண்டு ராவணன் தன்னோட முழு பலத்தோட சண்டை போடுறாரு. வாலியோட சக்தி படி எதிரில் யார் சண்டை போட்டாலும் அவங்களோட பாதி சக்தி தனக்கு வந்து சேர்ந்துருங்கிற ஒரு அற்புதமான வரத்தை பெற்றிருப்பாரு. ரெண்டு பேருமே பல மணி நேரம் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சில மணி நேரம் கழிச்சு வாலி ராவணனை தன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வராரு. யாரப்பா நீ, ஏன் கூட ஏன் சண்டைக்கு வரான்னு வாலி கேட்க, அதுக்கு ராவணன், கைலாச மலையை தூக்குன என்னை விட நீ பலசாலியான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். இதை கேட்ட வாலி